மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங், கேப் டவுன் ஓப்பனிங் எப்படி நடக்குது? பிகினர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. 2 விஷயம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்கலாம். ஏன்னா, இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங் நடந்தது. இன்னைக்கு கேப் டவுன் நடந்தது. எப்படி நம்ம நடக்குது அது அப்படின்னா, ஒண்ணு குளோபல் விஷயம். இன்னொன்னு டொமஸ்டிக். குளோபலா பார்க்கும்போது, அதர் மார்க்கெட்டோட ட்ரெண்ட பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும். 2வது நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்ல இருக்கிற கவர்ன்மெண்ட் நியூஸு, அதர் பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன், ஆர்பிஐயோட எனி நியூஸ் எதா இருந்ததுன்னா, அத பேஸ் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ, அப்ப 2 விஷயம். டொமஸ்டிக்கா எந்த நியூஸும் இல்ல அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்ட பேஸ் பண்ணி ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த குளோபல் மார்க்கெட்டோட டைமிங் என்ன அப்படின்னா, இந்தியன் டைம் வச்சு பார்க்கும்போது, இந்தியாவோட மார்க்கெட் 9:15ல ஓப்பன் ஆகி 3:30 வரைக்கும் முடியுது. அமெரிக்காவோட மார்க்கெட் நம்ம டைமுக்கு 7 மணிக்கு நைட் ஓப்பன் ஆகுது ஈவினிங். 1:30 வரைக்கும் நடக்குது. யூகேவோட மார்க்கெட் 1:30 பிஎம் மதியம் 1:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 10 மணி வரைக்கும் நடக்குது. சைனா இ காலையில 7 மணி, அதாவது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகுது. 12:30க்கு மதியம் முடியுது. யூரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மதியம் 12:30 மணிக்கு ஓப்பன் ஆகி நைட்டு 9 மணி வரைக்கும் நடக்குது. ஜப்பான் காலையில 5:30 மணிக்கே ஓப்பன் ஆகுது. 11:30 வரைக்கும் நடக்குது. சவுத் கொரியா ஏசியால 5:30 மணிக்கு காலையில ஓப்பன் ஆகுது. 11:30 வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த மார்க்கெட் டைமிங்ஸ பொறுத்து நம்ம மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகும்போது இந்த கியூஸோட தான் ஓப்பன் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில ட்ரெண்ட் சென்டிமெண்ட் வந்து குளோபல் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்றதுனால, நீங்க ஒரு பிகினர்னா இந்த விஷயத்தில லேர்ன் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க.